ஊட்டியில் ஷூட்டிங் நடந்துகிட்ருக்கு அன்பேவா. அப்போது கதவை போய் நான் திறந்தா எம்ஜிஆர் காஃபி வச்சு நின்றுட்டுருக்காரு. குட் மார்னிங் முதலாளி, உங்களுக்கு தான் காஃபி கொண்டு வந்தேன். என்ன தலைவரே, நீங்கள் என்ன நம்மளை போய் முதலாளிக்கு எதிராளி சொல்லிட்டு இருக்கீங்க, நீங்கள் தான் தலைவர். இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் நான் தொண்டனாக இருக்கிறேன்னே, நீங்கள் எனக்கு சம்பளம் கொடுக்குற முதலாளி தானே, பரவாயில்ல நான் காஃபி கொண்டு வந்து கொடுக்குறேன், கொடுங்க அப்படிலாம் கொடுப்பாராம். இனி உள்ள ஜென்ரேஷனில் ஏவிஎம் சரவணன் சார் மாதிரி ஆளாக நம்ம உலகத்தில் பார்க்க முடியாது. இதனுடைய அவர் தான் அந்த காம்பவுண்ட் கடைசி மனிதன் கூட சொல்லலாம். அன்றைக்கி அவ்வளோ கூட்டம், அவ்வளோ மாலை, ரிட்டையர்டானவங்க ஸ்டாஃப்ஸ்லாம் கூட வந்தாங்கன்னா அது சரவணன் சாருக்காக தான். இத்தனைக்கு கொடைலாம் பிடிச்சிருக்காரு சரவணன் சாருக்காக. ரஜினி சார் கொடைலாம் பிடிச்சிட்டு சொல்லுங்கள் முதலாளி, அப்புறம் என்ன முதலாளி அப்படின்னு கேட்டதாகட்டும். சார் டோட்டலாகவே ரொம்ப எளிமையானவர் தானே. ஓகே, சரவணன் சார் டப்புன்னு ஸ்டூடியோக்குள்ளே படுப்பார். இது சும்மா சாதாரணமாக ஒரு துண்டு விரிச்சிட்டு டக்குன்னு பிள்ளையார் கோயில்கிட்ட படுத்துக்குவார். தரையில் படுப்பார், புல் தரையில் படுப்பார், கோயிலில் படுப்பார், மண்டபத்தில். வேறு மாதிரியான ஒரு மனோநிலை. ரேடவோ பிரேடான போது ஒரு கார் வந்துச்சு. அந்த கார் வேணும்னு சங்கர் கேட்குறாரு. நாளைக்கு அது அப்படி ஒரு காரில் ரஜினி சார் இறங்கி அந்த முட்டை கேரக்டர் வந்தால் நல்லாயிருக்கும். அப்படியா, ப்ராடோன்னு நினைக்கிறேன் அந்த கார். ஓகே, நாளைக்கு பண்ணிடலாம் சார் அப்படிங்கிறாரு. இவங்களுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால அந்த கார் 6 மாதம் வெயிட் பண்ணால் தான் அந்த காரை எடுக்க முடியும். இவர் 2 கார் வாங்கிட்டு வந்தார். பாரதி ராஜா ஒரு சிஸ்டமாக டைட்டில் போட்டுட்டு இருந்தார். பாரதி ராஜாவின் மண்வாசம், பாரதி ராஜாவின் முதல் மரியாதை, பாரதி ராஜாவின் அலைகள் உருது. இங்கே ஏவிஎம்னு தான் பண்ணி ஆகும். நீங்கள் ஏவிஎம் சிஸ்டம்னா ஏவிஎம்மின் புரட்டுக்காலம், ஏவிஎம்மின் நல்லவனுக்கு, ஏவிஎம்மின் சகலகலாவலும், இப்படி ஒரு பேர் கொஞ்சம் பிரச்சனை வந்துச்சு. அப்போ இவங்க சொல்லிட்டாங்க, நேற்று டிசம்பர் 3 ஏவிஎம் சரவணன் சாரோட பிறந்த நாள். இன்னைக்கு டிசம்பர் 4 அவருடைய மறைந்த நாள். அது ரொம்ப ரேர். அது மாதிரி ஒரு பெரிய மகான்கள் சித்தர்களுக்கு தான் அந்த பிறந்த தேதியும் இறந்த தேதியும் ஒன்றாக இருக்கும். தமிழ் சினிமாக்கே ஒரு மிகப்பெரிய இழப்பு நம்ம ஏவிஎம் சரவணன் சார் அவருடைய இழப்பு. அவர் கூட நிறைய பழகிருப்பீங்க. எப்படி இருக்குது சார் உங்களுக்கு இப்போ? ஆக்சுவலாக சார் எனக்கு 1990 தெரியும். 90 கிட்டத்தட்ட ஏறத்தாழ 35 ஆண்டுகள், 35 வருஷம். பழகுவதற்கு ரொம்ப மென்மையானவர். எப்போதுமே அந்த ஒயிட் அண்ட் ஒயிட்டில் தான் இருப்பார். அந்த குங்குமம் அப்படி ஒரு காஸ்டியூம் இருப்பார். மென்மை, பழகுவதற்கு ரொம்ப எளிமை, இனிமையான ஒரு மனிதர். அவரை மாதிரி நம்ம ஆட்கள்லாம் நம்ம உள்ள ஜென்ரேஷனில் பார்க்கவே முடியாது. அந்த அளவுக்கு நிறைய கொள்கை பிடிப்போடு இருப்பார். இப்போ சமீபத்தில் ஒய்ஜி மகேந்திரன் கூட பேசும்போது சொல்லியிருந்தார். அண்ணன் என்ன சொன்னார்னா, அந்த மாதிரி ஏவிஎம் சரவணன் பேசுனதை மொத்தமாக போட்டிங்கன்னா ஒரு 100 பக்கம் கூட வராது, 40-50 பக்கம் தான் வரும் அப்படின்னாரு. யார்ட்டையும் அதிகமாக பேச மாட்டார். கதை விவாதங்கள் ஒவ்வொன்றுலையும் அந்த இதில் கான்சன்ட்ரேட் பண்ணுவார். 1990 அவங்க ஒரு 95 வரைக்கும் படமே எடுக்காமல் இருந்தாங்க. 5 வருஷம் 90 ஏவிஎம் படம் பண்ணாமல் இருந்தாங்க. அப்போ நானும் என்னோடய நண்பர் ஆல்பர்ட் தேட்டர் மாரியப்பன், அவருக்கும் சரவணன் சார் ரொம்ப க்ளோஸு. நாங்கள் 2 பேரும் போய் சாரை போய் பார்த்து, சார் என்ன சார் ஒரு ஏவிஎம் ப்ரொடக்ஷனில் என்ன சார் படமே எடுக்காமல் இருக்கீங்க, நீங்களாம் எடுக்கலாம் சார், உங்களுக்குன்னு ஒரு வியாபாரம் இருக்குது, உங்களுக்குன்னு ஒரு ப்ரொடக்ஷன் இருக்குது, ஆள் இருக்காங்க, பண்ணுங்க சார் சொன்னோம். இல்லை இப்போ சினிமாவே சரியில்லையே. நான் இல்லை சார், சரியாக பண்ணிங்கன்னா சரியாக இருக்குது சார்னோம். அதுக்கு பிறகு யாருக்கெல்லாம் மார்க்கெட்டுன்னு கேட்டால் நாங்கள் பிரபுதேவா அப்போ நல்லா இருந்துச்சு, அப்புறம் பிரபுதேவா நல்லா இருக்குது சார் அப்படின்னு சொல்லி அப்படி ஆரம்பித்து அப்படி மெதுவாக அவங்க ராஜீவ் மேனன் வரைக்கும் வந்தாங்க. அப்புறம் ராஜீவ் மேனன் வந்ததும் ராஜீவ் மேனனுக்கு கஜோல் நல்ல ஃப்ரெண்டு, காஜல் ஹிந்தி. உடனே காஜோல் வச்சு பிரபுதேவா காம்பினேட் பண்ணி நாசர் கிஷன்லாம் வச்சு ஒரு பிரம்மாண்டமான ஒரு படம் பண்ணாங்க. நல்ல வியாபாரம் ஆச்சு. படமும் கொஞ்சம் கிளாஸ் சென்டரில் நல்லா போச்சு. மின்சாரக்கணம். அந்த படத்தை பற்றி கூட என்னையும் மாரியப்பன் சாரையும் ஆல்பர்ட் தேட்டர் மேனேஜரையும் அவருடைய முயற்சி திருவினையாக்குங்கிற வாழ்க்கை வரலாறு எங்கள் 2 பேர் பேரையும் எழுதியிருக்கிறார். இவர்கள் சொல்லித்தான் நான் மறுபடியும் படம் எடுக்க ஆரம்பித்தோம், அப்படிப்பட்ட ஒரு நண்பர்கள் அப்படின்னு அவர் சொல்லியிருப்பார். ஒரு நல்ல ஹேபிட்ஸ், ஒரு ரோல் மாடல் அவர். கிட்டத்தட்ட யார்கிட்டையுமே அவரை பார்த்தா நமக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் வரும். பட் அவரை மாதிரிலாம் நம்ம வாழவே முடியாது. அவர் வாழ்க்கையில் சொல்ல போனீங்கன்னா இது வரைக்கும் ஒரு கெட்ட வார்த்தை கூட அவர் பேசுனது கிடையாது, சாகிறது வரைக்கும்.
10 வயசுலேருந்து நான் சொல்கிறேன். அவருடைய அனுபவங்களை என்கிட்ட பகிர்ந்ததால் சொல்கிறேன். ஒரு வாட்டி அவர் 5th ஸ்டாண்டர்டு படிச்சுட்டு இருக்காரு. வயசு ஒரு 15 வயசு 14 வயசு தானே இருக்கும். 10 வயசு 5 ஆப்பிள்லேருந்து 12, 13 இருக்கும். 12, 13 வயசு இருக்கும். அப்போது அவருடைய பக்கத்தில் இருந்த பையன் மெட்ராஸ் பாஷையில் இவர் ஒரு வார்த்தை சொல்லி திட்டான். ஒரு வார்த்தை, ஆத்தான்னு ஒரு வார்த்தைன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு உடனே அவனை போட்டு ஃபஸ்ட் டைம் அவர் லைஃப்பில் அந்த பையனை ஒரு 2-3 அடி அடிச்சிட்டார். அடித்தா ஹெட் மாஸ்டருக்கு கம்ப்ளைண்ட் போகுது. ஹெட் மாஸ்டர் கூப்பிட்டு கேட்குறாரு, ஏன் சார் அவனை அந்த பையனை அடித்தேன்? சார் அவன் ஒரு தப்பான வார்த்தை சொல்லிட்டான் சார், அதனால் அடித்தேன். என்ன தப்பான வார்த்தை சொன்னான் சொல்லு. இல்லை சார், அந்த வார்த்தையை என் வாயினால் சொல்ல மாட்டேன். தலைமை ஆசிரியர் அழுத்தி கேட்குற இவர் சொல்லவே மாட்டேன்றாரு. இப்போ பக்கத்தில் இருந்த பையனை கூப்பிட்டு, என்னடா நடந்துச்சு, ஏன்டா சரவணன் அந்த பையனை அடித்தான்? சார் அவன் ஒரு வார்த்தை கேட்டான் சார், அதனால் அடிச்சிட்டான். என்னடா வார்த்தை சொன்னான்? அந்த பையன் அவருடைய காதில் சொல்கிறான் அந்த வார்த்தையை. இப்போ தலைமை ஆசிரியர் அசந்து போயிடுறாரு. அந்த வார்த்தையை கூட சொல்லக்கூடாதுன்னு இப்படி வாதமாக இருக்காமல் சார், என் வாழ்நாள் பூரா நான் அப்படி ஒரு வார்த்தையை சொல்ல விரும்பலை சார். அந்த வயசில் 5வது படிக்கும்போது அந்த 10 வயசுலேயே 10 வயசுலேயே ரொம்ப டிசிப்ளின், ரொம்ப ஒழுக்கமாக இருந்திருக்காரு. அவர் வாழ்க்கையில் அடித்ததே அந்த ஒரு பையனை தான் நான் அடித்தேன் சார் இது வரைக்கும். அப்போ நாங்கள் 50-60 வயசில் நாங்கள் மீட் பண்ணும்போது அது வரைக்கும் நான் என் லைஃப்பில் யாரையுமே கை நீட்டினது கிடையாது சார் சொல்லுவார். அது யார்ட்டையுமே அவர் பிடிக்கலை, ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டாங்கன்னா கூட, அவங்கள பிடிக்கலைன்னா கூட அவங்கள்ட்ட போய் ஒரு வார்த்தை விடுறதோ அவங்கள கை நீட்டுறதோ அந்த மாதிரி ஹேபிட் பண்ண மாட்டார். பிரதர், உங்களுக்கும் நமக்கும் சரியாக வரல பிரதர், அதனால் நீங்கள் இனிமேல் இங்கே வர வேண்டாம் பிரதர், நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள் பிரதர், நாங்கள் எங்கள் வேலையை பார்த்துக்குறோம் பிரதர். இதுதான் அவரோட ஹையஸ்ட் வேர்டாக இருக்கும். ஹையஸ்ட் கோவப்பட்டாலே பிரதர் நாங்கள் எங்கள் வேலையை பார்க்க, அந்த மாதிரி. அப்படி ஒரு ரொம்ப, அதாவது சொல்லவே முடியாது, அவ்வளோ ஒரு உலகத்தில் அவருடைய மகங்களாக இருக்காங்க. அப்படிலாம் கிடையாது, இவர் மட்டும்தான் அப்படி ஒரு பிறவி. அவங்க யார்கிட்ட கற்றுக்கிட்டாங்க, தம்பிங்கெல்லாம் இவர் மாதிரிலாம் கிடையாது. ஒரு வார்த்தையெல்லாம் விட்டுருவாங்க, டக்குன்னு கோவப்படுவாங்க, ஒருத்தனை சண்டைக்கு போவாங்க, ஃபோனில் கத்துவாங்க. இவர் அதிலே பண்ணவே மாட்டார், ரொம்ப அமைதியான. அப்புறம் போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டுக்கெல்லாம் வாழ்நாள் பூரா போகக்கூடாதுன்னு ஒரு பிடிவாத்தில் இருந்தார். ஒரு தடவை அவங்க பிரதர்ஸ்குள்ளே கூட ஒரு டிஸ்பியூட் ஆகும்போது, அவங்க இந்த படங்களை பூரா எங்களுக்கு எழுதி வைங்க அப்படி இப்படின்னு ஒரு பஞ்சாயத்து வந்துச்சு. பஞ்சாயத்தில் இவர் சொன்னார், இல்லை நீ கேட்குறது சரியில்லை, நம்ம என்ன உண்டோ பண்ணிக்கலாம்ப்பா அப்படின்னு கேட்குறேன். இல்லைன்னா அப்படின்னா நோட்டீஸ் விட வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்லுவேன். வக்கீல் நோட்டீஸை விட்டு நான் கோர்ட்டுக்கு வர மாதிரி இருந்தால் சரவணன் வரக்கூடாது, அப்படி வரதா இருந்தால் எனக்கு அந்த சொத்து இது வேண்டாம், நீயே எடுத்துக்கோன்னு சொல்லி ஒரு ப்ராப்பர்ட்டி கையெழுத்து போட்டு கொடுத்தாரு. கோர்ட்டுக்கு வரக்கூடாதுன்றதுக்காக ஒரு ப்ராப்பர்ட்டி டிஸ்ட்ரிபியூட்டே வரக்கூடாது, உனக்கு அது வேணுமா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி அதுவும் கிட்டத்தட்ட ஒரு கோடிக்கணக்கான மதிப்பு, கோடிக்கணக்கான சொத்தை கோர்ட்டுக்கு போகக்கூடாதுன்ற காரணத்துக்காகவே நீங்களே வச்சுக்கோன்னு கொடுத்துட்டாரு. அவர் கோர்ட்டுக்கு போனதும் கிடையாது, கோர்ட்டு படியெல்லாம் மிதிக்கக்கூடாதுன்னு நினைப்பார், போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகக்கூடாதுன்னு நினைப்பார். இப்படி ஒரு மாதிரியாக ரொம்ப மென்மை, ரொம்ப ஒரு மேன்மையான ஒரு மனிதர். இனிமேல் உள்ள ஜென்ரேஷனில் அவரை மாதிரி ஒரு ஆளை நம்ம லைஃப்பில் பார்க்கவே முடியாது. அந்த அளவுக்கு நேர்த்தியாகவும் இருக்கணும்னு நினைப்பார். அவங்க அப்பா அந்த காலத்தில் ஏபி செட்டியார் அவர்கள் ஒரு பெரிய மேதை, பெரிய ஞானி. அவர்லாம் வாக்கிங் போனார்னா ஸ்டுடியோக்குள்ளே சரவணன் சார் சொல்லுவார், அப்படியே ரவுண்டு வந்தார்னா 3வது ஃப்ளோர் பக்கத்தில் கொஞ்சம் குப்பை கிடக்குப்பா அப்படின்னு ஒரு மைக் வச்சுருப்பார், ஒரு டேப் ரெக்கார்டு மாதிரி, அதில் ஆன் பண்ணி சொல்லிவிடுவார் ஸ்டாஃப், அது மறந்துடக்கூடாதுங்கிறதுக்காக. எப்போ 3வது ஃப்ளோர் பக்கத்தில் நிறையா குப்பை ஆணிலாம் கிடக்குப்பா, அது அப்புறமா எடுத்துருங்கப்பா, ஓகே ஒன் அப்படியே வருவார். இங்கே ஒரு செடி பக்கத்தில் ஒரு செடி பட்டு போய் நிற்கும், எப்பா 7வது ஃப்ளோர் பக்கத்தில் ஒரு செடி பட்டு போயிருக்கு, உடனே அதை பிடிங்கிட்டு வேறு ஒரு நல்ல பசுமையான செடியாக நட்டுருங்கப்பா, கட் பண்ணிக்கார். இப்படி ஒரு டேப் சிஸ்டம் வச்சுருந்தார். யார்? அவங்க அப்பா மையப்பன் சார். சரி, அதே மாதிரி சரவணன் சார் அந்த சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணார், அப்பாவோட சிஸ்டரை. அப்புறம் டைமிங், பஞ்சுவாலிட்டிலாம் அவங்கள அடிக்கவே முடியாது. 10 மணிக்கு ஒரு ப்ரோக்ராம்னா அது 9:50 அதுக்கு ரெடி ஆவாங்க. எப்போ அன்றைக்கி அந்த டைரக்டர் இங்கே வர்றாரு இல்லையா, நம்மளை பார்க்க வர்றாரு இல்லையா, இப்போ பேரரசோ உதயகுமாரோ வர்றான்னு வச்சுக்கோங்களேன். எஜமான் பண்ணார், பேரரசு திருப்பதி பண்ணார். எப்போ பேரரசு டைரக்டர் எத்தனை மணிக்கு? 10 மணிக்கு வர்றாரு இல்லையா, கரெக்டாக இருங்கப்பா, அலாட்டாக இருங்கப்பா, கார் அங்கே இறங்குறது அவரை பக்கம் நீங்கள் கூப்பிட்டு வரணுப்பா, உள்ளே நீ கூப்பிட்டு வரணுப்பா அப்படின்னு அதுக்கு ஒரு பிளான் போடுவாங்க. இது சிஸ்டமேட்டிக்காக இருக்கும். அங்கே போய் இறங்குனதும் சாரை பார்க்க வந்திருக்கீங்கன்னு சொன்னாங்க, நீங்கள் இங்கே 2 மினிட்ஸ் உட்காருங்க சார், அதுக்கு ஒரு சீட்டு வரும், அந்த சீட் டைப் பண்ணி அனுப்பியிருப்பாங்க. 10 மணிக்கு அவர் வருகிறார், எல்லோரும் ஆயத்தமாக இருங்க, அவரை நல்லபடியாக ரிசீவ் பண்ணி எங்கிட்ட கூட்டுவாங்க அப்படின்னு ஒரு லெட்ரு வந்துடும். அதுக்குள்ளே எல்லாருக்கும் அந்த ஸ்டாஃபு பூரா லெட்ரு போயிடும்.
அப்போ அவங்க கார் இந்த இடத்துல இறங்கும்போது நீ நிற்கணும்ப்பா, விஸ்வநாதன் நீங்கள் நிற்கணும், வீரப்பன் நீங்கள் இங்கே நில்லுங்க, அவர் அந்த இடத்துல உட்கார வைக்கணும், நீங்கள் வந்து தம்பி அர்ஜுன் அவருக்கு நீங்கள் காஃபி டீ எல்லாம் கொடுக்கணும், கொடுத்த பிறகு டீ குடித்த பிறகு என்கிட்ட வந்து சொல்லுங்கள், நான் உள்ள அலோவ் பண்ணுறேன், மீட் பண்ணி பேசுகிறோம். அதுக்கு ஒரு ஹெச் போடுவாங்க. ஒரு சாதாரண ஒரு மீட்டிங்கே இப்படி பண்ணுறவங்க ஷூட்டிங் போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், அப்பா பிளான். இப்போது உதாரணத்துக்கு அவங்களுடைய படம் வச்சுக்கோங்களேன், ஒரு முரட்டுக்காலையோ ஒரு நல்ல ஒன்றுங்களோ ஷூட்டிங், ஒரு மைசூரோ எங்கேயோ போகிறோம் வச்சுக்கோங்க. அந்த சக நடிகர்களுக்கு அவங்க சிஸ்டம் போடுற டிக்கெட்டெல்லாம் உங்கள் பேர்னால், இப்போ அந்த படத்தில் முருகன் நடிக்கிறார், ஓகே முருகன் வயசு இவ்வளவு, இவர் இந்த ட்ரெயினில் இத்தனாம் தேதி இத்தனை மணிக்கு கிளம்பணும், அவர் வீட்டில் வந்து இத்தனை மணிக்கு கிளம்பணும் அப்படிங்கிற சிஸ்டம் பண்ணிவிடுவாங்க. எத்தனை மணிக்கு வீட்டில் இருந்து கிளம்பணும் ட்ரெயினை பிடிக்க முடியும். உங்களுக்கு மெசேஜ் வந்துடும், சார் நீங்கள் இத்தனை மணிக்கு கிளம்பணும், உங்களுக்கு வந்து கார் வரும் சார், எங்களுடைய கார் இந்த அம்பாஸ்டர் கார், இந்த நம்பர் உள்ள கார் உங்களை பிக்கப் பண்ணும் சார், டிரைவர் பேர் முருகன் சார், முருகன் நம்பர் இது சார், டக்குன்னு ஃபீட் பண்ணிடுவாங்க. ஸோ நமக்கு ஆச்சரியமாக இருக்கும், 10 மணி ட்ரெயினாக 9:30க்கு கார், நம்ம 9 மணிக்கு வீட்டுக்கு கார் வந்துடும். அது எங்கே ஏறணும், அங்கே ரயில்வே ஸ்டேஷனில் 10 ஆளை நிப்பாட்டி வச்சுருப்பாங்க, அவரை ரிசீவ் பண்ணி எப்படி கூப்பிட்டு போகணும், எங்கே ஏற்றணும், அவரை உட்கார வச்சு தண்ணியெல்லாம் கொடுத்தப்போ தான் இறங்கணும், இப்படி ஒரு சிஸ்டம் பண்ணுவாங்க. அப்புறம் ஒரு ஷூட்டிங்கில் இறங்குறதுக்கு அந்த அவருக்கு மெசேஜ் போயிடும், சார் அங்கே சங்கர்னு ஒரு ஆள் உங்களை ரிசீவ் பண்ண ஸ்டேஷனுக்கு வருவார் சார், அவர் நம்ம ஏவிஎம் போர்டு வச்சுருப்பார் சார், அவர் உங்களை பிக்கப் பண்ணிக்குவார் சார், இந்த ஹோட்டலில் அசோகான்னு ஒரு ஹோட்டலில் போய் நீங்கள் தங்கணும் சார், அங்கே உங்களுக்கு 108வது நம்பர் கொடுத்துருக்காங்க சார், நீங்கள் அந்த ரூம் தங்கிட்டு உங்களுக்கு தேவையான உணவு காஃபி டீ எல்லாம் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் சார், இப்படின்னு ஒரு மெசேஜ் வரும். அது அப்படி தான் சிஸ்டம். அதை மாதிரி ஷூட்டிங் காலையில் சார், நாளைக்கு காலையில் உங்களுக்கு 7 மணிக்கு ஷார்ட் சார், ஒரு 6 மணிக்கெலாம் உங்களுக்கு கார் இருக்கும் சார், நீங்கள் உங்கள் ரிசப்ஷன்லேருந்து அப்படி திரும்பி பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் ப்ளூ கலர் அம்பாஸ்டர் கார் நிற்கும் சார், திரும்பி பார்த்தீங்கன்னா அந்த கார் நிற்கும், அதோட நம்பர் இது சார், அந்த டிரைவர் நம்பர் இது சார், உங்களுடைய லொக்கேஷனுக்கு 10 கிலோமீட்டர் போகணும் சார், அங்கே போயிட்டீங்கன்னா நீங்கள் அங்கே டிஃபன் சாப்பிட்றீங்க சார், 9 to 9:30 டிஃபன் சாப்பிடுவீங்க சார், 9:45 நீங்கள் ஷார்ட் ஆரம்பிப்பாங்க சார், நீங்கள் நடிக்கலாம் சார். ஒரு மாதிரியாக ஒரு கவர்மெண்ட்டில் கூட அப்படி பண்ண மாட்டாங்க, அப்படி ஒரு பிளான்டான ஒரு குடும்பங்கள் தான் ஏவிஎம் ஸ்தாபனம். சார் இந்த ஒரு நீங்கள் சொன்னீங்களே இந்த ஒரு சிஸ்டம், இது மெய்யப்பன் செட்டியார் அவர்களே வந்து அவங்க அப்பா ஒத்து கொடுத்தலாம். ஓகே, அதை வந்து சரவணன் சார் இப்போ வரைக்கும் ஃபாலோ பண்ணி கொண்டு போயிருந்தாங்க. அவங்கள வச்சு எம்ஜிஆர் சார் வச்சு ஒரே ஒரு படம் பண்ணாங்க, அன்பேவா. சிவாஜி சார் வச்சு ஏவிஎம்க்கு நம்ம காலமெல்லாம் நன்றி கடன் பட்டிருக்கணும். சிவாஜி என்கிற ஒரு பெரிய மகத்தான கலைஞரை நமக்கு அறிமுகப்படுத்தியது பராசக்தி, அந்த பராசக்தியை தயாரித்ததே அவங்க தான் ஏவிஎம். அதனால் ஏவிஎம்க்கு அத்தனை சினிமாக்காரர்களும் அத்தனை சினிமா ரசிகர்களும் நன்றி கடன் பட்டிருக்கோம். சார் உலகநாயகன் கமலஹாசனை களத்தூர் கண்ணமால் அறிமுகப்படுத்தினதும் அவங்க தான். கமலஹாசன் அப்புறம் பெரிய ஹீரோவான பிறகு பாலச்சந்தர் தான் நிறையா படங்களில் ப்ரொடக்ஷன் பண்ணார். கமலஹாசனுக்கு ஒரு மாஸ் ஹீரோவாக்குறது ஏவிஎம் தான், சகலகலா. இப்போ இந்த மாதிரி இந்த படங்களெல்லாம் அவர் ஆரம்ப காலத்தில் எம்ஜிஆர் வச்சு பண்ணும்போது கூட அன்பேவா பண்ண போகிறாங்க. அவங்க அப்பாவுக்கு வந்து எம்ஜிஆர் சாரை வச்சு பண்ணுறதுக்கு ஒரு பயம் மேபி செட்டியாருக்கு, ஏன்னா அவர் ரொம்ப சிஸ்டமேட்டிக் ஆள். எம்ஜிஆர் சார் அப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா எங்கள் தலைவருக்கு வந்து கூட்டம் நிறையா வருவாங்க அவர் பார்க்கறதுக்கு, அதனால் அவர் ஷூட்டிங் கொஞ்சம் முன்னப்பின்னு வருவார், 9:30 வருவார், 10 வருவார், அப்படி லிட்டில் லேட் ஆகும். பட் சிஸ்டங்கிறது பயங்கர சிஸ்டம் ஆச்சுங்க ஏவிஎம்மு, 9:30 கார் போய்டும், எப்படி இதுன்னா ஒரு பயம் இருக்குது. அப்போ அவர் சொன்னார், எப்பா இல்லைப்பா, அப்போ சரவணன் சார், பாலு சார், முருகன், குமரன் இவங்கெல்லாம் சேர்ந்து, அப்பா எம்ஜிஆர் வச்சு நம்ம ஒரு படம் பண்ணுவோம்ப்பாண்ணா, எப்பா அது நமக்கு சரியாக வருமாப்பா, நம்ம பிளான்லாம் வேறு மாதிரியே, அவர் பிளான் வேறு மாதிரி இருக்குமாப்பா, இல்லைப்பா நாங்கள் பார்த்துக்குறோம். ஆமாம், ஆனால் ஏவிஎம் சரவணன் சார் தான் மெய்யப்பன் சார் கிட்ட வந்து ரொம்ப கம்பல் பண்ணி கம்ப்ரமைஸ் பண்ணி பண்ண படம் தான் எம்ஜிஆர் அன்பேவா. அப்போ சொல்கிறாரு, இல்லைப்பா நாங்கள் பார்த்துக்குறோம், சரிப்பா நான் தலையிட மாட்டேன்ப்பா, நீங்கள் தான் பொறுப்பு, அவர் தலைவரை கூட்டியாந்து நீங்கள் நடிக்க வச்சு அவரை அனுப்பிச்சி வச்சு நீங்கள் பார்த்துக்கணும், நான் எந்த இதுக்கும் வரமாட்டேன்ப்பா, நான் கதையை பார்ப்பேன், அந்த ரஷ் பார்ப்பேன், நல்லா இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்லுவேன், ஏதாவது இருந்தால் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் நீங்கள் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி அவர் அப்படி பேசுவார். எம்ஜிஆர் சார் தலைவரும் மேய்ச்சிட்டாரை பார்க்க மாட்டார், அதிகமாக பேசவும் மாட்டார், இவங்க போதும் இல்லை, இவங்க தான் அவங்க அடுத்த வாரிசு தானே, இவங்க தானே அந்த ஜென்ரேஷன் அப்படின்ட்டு இவங்களே ஃபாலோ பண்ணுவார். அது மாதிரி அன்பேவா படம் பெரிய வெற்றி படமாக அமைந்தது. அதில் கூட தலைவர் கூட அந்த ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம் கூட அவுட்டோரில் போய் பண்ணலாமேன்னு சொன்னார். ஏவிஎம் செட்டியார் தான் இல்லை ரொம்ப ரிச்சாக பண்ணணும், ஒரு சாங்ஸ் அப்படி லட்டு மாதிரி வரணும், அது செலவு எவ்வளோ நாள் பரவாயில்லப்பா பண்ணிக்கலாம்ப்பா
அப்படின்னு ஏசி திருலோச்சந்திட்ட சொல்லி. ஏசி திருலோச்சந்தர் சாரும் ஒரு பெரிய ஆஃபீஸர் மாதிரி இருப்பார், ஒரு ஐடி ஆஃபீஸர், ஒரு பெரிய ஐஏஎஸ் ஆஃபீஸர் மாதிரி தான் இருப்பார். இங்கிலீஷ்லேயே தான் பேசுவார். அவர் டைரக்ஷன் அப்படி தான் பண்ணுவார். ரொம்ப டிக்னிஃபைடாக இருக்கும். மற்ற லோக்கலாலாம் இருக்காது. அதனால் அவங்க ஏவிஎம்க்கு அவர் ரொம்ப சிங்க் ஆகிட்டார். எல்லா படங்களும், நிறையா படங்கள் ஏவிஎம்க்காக ஏசி திருலோச்சந்தர்லாம் பண்ணார். அப்போது சரவண சார் ஒரு தடவை என்கிட்ட குறிப்பிட்டு பேசும்போது சொன்னார், நானும் ஆல்பர்ட் மாரி பற்றியும் சொல்கிறாரு, சார் ஒரு நாள் எனக்கு ரூமு பெல் அடிச்சுது, ஊட்டியில் ஷூட்டிங் நடந்துகிட்ருக்கு அன்பேவா. அப்போது கதவை போய் நான் திறந்தா எம்ஜிஆர் காஃபி வச்சு நின்றுட்டுருக்காரு. குட் மார்னிங் முதலாளி, உங்களுக்கு தான் காஃபி கொண்டு வந்தேன். என்ன தலைவரை, நீங்கள் என்ன நம்மளை போய் முதலாளிக்கு முதலாளி சொல்லிட்டுருக்கீங்க, நீங்கள் தான் தலைவர். இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் நான் தொண்டனாக இருக்கிறேன்னே, நீங்கள் எனக்கு சம்பளம் கொடுக்குற முதலாளி தானே, பரவாயில்ல நான் காஃபி கொண்டு வந்து கொடுக்குறேன், குடிங்க அப்படிலாம் கொடுப்பாராம். ஏவிஎம் சரவணன் சாருக்கு எம்ஜிஆர், சரவணன் சாருக்கு எம்ஜிஆர். இது எவ்வளோ பெரிய மேட்ரு அது. அவர் சொல்லிட்டு சிரிப்பார். அவர் ஜாலியாக தான் பண்ணுவார். பட் இருந்தாலும் அதை எம்ஜிஆர் வந்து முதலாளிகள்னு சொல்லுவார் அவங்கள. இந்த சரவணன் மேலே சரவணனுடைய சின்சியாரிட்டி, அவங்க அப்பாட்ட கற்றுக்கிட்ட அந்த ஒபீடியன்ட்டு, அந்த ஒரு பிளான் பண்ணி ஷூட்டிங்கை எம்ஜிஆரையே அசுத்துற அளவுக்கு இவங்க ஷூட்டிங் பிளான் பண்ணுவாங்க. சாதாரண ஆட்களையே ஒரு டிவி சீரியல் நடிக்கிறவங்கள கூட இவங்க சிஸ்டமேட்டிக்காக தான் பண்ணுவாங்க. உங்களை இந்த கார் பிக்கப் பண்ணும், இந்த இடத்துக்கு போவீங்க, இந்த 1 hour இருப்பீங்க, இந்த ஹோட்டலில் சாப்பிட்றீங்க, உங்களுக்கு இன்னென்ன டிஃபன் இந்த ஹோட்டலில் இருக்கும், நீங்கள் எதை வேணாலும் சாப்பிட்டு கொள்ளலாம், சகல மேட்ரும் வரும். அது ஒன்றுமே கிளியர்னா அப்படி ஒரு ப்ரோக்ராம் யாருமே போட முடியாது உலகத்தில். அப்படி போடுவாங்க. எம்ஜிஆர்னா எப்படி பண்ணுவாங்க, சார் இந்த ஸ்டார் ஹோட்டல், நீங்கள் இத்தனாம் தேதி இங்கே வருவீங்க, இந்த ஃப்ளைட்டில் நீங்கள் ஏறுறீங்க சார், அந்த ஃப்ளைட் நம்பர் இது சார், அந்த கேப்டன் பேரை கூட சொல்லிவிடுவாங்க. அப்படி ஒரு பிளான் ப்ரோக்ராம் வகுத்து கொடுக்குறது தான் ஏவிஎம். அப்போது அன்பேவா படம் பண்ணுறாங்க. அன்பேவா பெரிய ஹிட்டு, ஒரு சில்வர் ஜூப்ளி படமாக அமைஞ்சது. அதுக்கப்புறம் எம்ஜிஆரும் பண்ணல, அவங்களும் பண்ணல. அப்புறம் ஒரு படம் உயர்ந்த மனிதன் ஒரு படம் பண்ணாங்க தலைவர் வச்சு, சிவாஜி சாரை வச்சு. சரியான படம் அது. ஒரு வங்காள மொழி படத்துலேருந்து ரீமேக் பண்ண படம். இன்றைக்கி உயர்ந்த மனிதன் பார்த்திங்கன்னா படு ஃபாஸ்ட்டாக போகும், அப்படிங்கிற ஜெட்டு ஸ்பீடில் போகும் படம். அது மாதிரி ஒரு மேக்கிங் ஸ்டைலிஷான ஒரு படம் உயர்ந்த மனிதன். அந்த படமும் ஏவிஎம் சரவணன் சார் அவங்களோட ஆள் தலையெடுத்த பிறகு எடுக்கப்பட்ட படம் தான். இப்படி அவரை பற்றி நம்ம சொல்லிகிட்டே போகலாம். அப்படி ஒரு மென்மை, அப்படி ஒரு தன்மை, அவ்வளோ ஒரு அடக்கம், அந்த ஒரு பழகும் ஸ்டைலு, அந்த ஒரு மரியாதை, கை கட்டிகிட்டு தான் இருப்பார். சொல்லுங்கள் பிரதர். அப்புறம் பிரதர் என்ன ரொம்ப மேன்மையா? ஆமாம், கை கட்டினதான் தான். அவர் ஒயிட் ட்ரெஸ் போட்டதுக்கே காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த ட்ரெஸ்ஸு எப்படி வெள்ளையாக இருக்குதோ அதே மாதிரி நம்மளுடைய மனசும் அப்படி வச்சுக்கணும். இதில் பொய், ஏமாத்துறது, சவுண்டு கொடுக்குறதோ, கத்துறது எதுவுமே இருக்கக்கூடாது. பியூரிட்டியாக வாழணும்னு ஆசைப்பட்ட ஒரு மனிதன் தான் ஏவிஎம் சரவணன் சார். ஓகே. அவருடைய ஒய்ஃபுக்கு அவ்வளோ மரியாதை கொடுப்பார். அந்த அம்மாவுக்கு, லக்ஷ்மி அம்மா பேர். லக்ஷ்மி காஃபி சாப்பிட்றீங்களா, அந்த காஃபி சாப்பிடுங்களேன். ரெஸ்பெக்டாக தான் பேசுவார். வா போ அது மாதிரிலாம் கூட பேச மாட்டார். நீங்கள் காஃபி சாப்பிட்டுட்டு எனக்கு கொடுங்க, ஒன்றும் அவசரம் இல்லை, மெதுவாக பண்ணுங்கள். அவ்வளவு மென்மையாக இருக்கும். அது மாதிரி அவங்களுக்கு நல்ல மரியாதையும் கொடுப்பார். எந்த விஷயமா இருந்தாலும் சாப்பாடுலாம் அதெல்லாம் கூட அவருடைய முயற்சி திருவினையாக்குங்கிற புஸ்தகத்தில் எழுதியிருக்கார். அதாவது நான் இதை மாதிரி எழுதுறது காரணம் நீங்களும் இதே மாதிரி நடக்கணும். அவங்க வந்து கஷ்டப்பட்டு சமைக்கிறாங்க, அது நல்லா இருக்குன்னு சொன்னால் உங்களுக்கு என்ன பிரச்சனை. ஆனால் நான் லக்ஷ்மி காலையில் டிஃபன் பண்ணது ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு, அது உன் கை பக்குவமும் கூட தான். இந்த அளவுக்கு பூஸ்ட் பண்ணி தான் பேசுவார். இனி உள்ள ஜென்ரேஷனில் ஏவிஎம் சரவணன் சார் மாதிரி ஆளை நம்ம உலகத்தில் பார்க்க முடியாது. இதோடைய அவர் தான் அந்த காம்பவுண்டின் கடைசி மனிதன் கூட சொல்லலாம். அன்றைக்கி அவ்வளோ கூட்டம், அவ்வளோ மாலை, ரிட்டையர்டானவங்க ஸ்டாஃப்ஸ்லாம் கூட வந்தாங்கன்னா அது சரவணன் சாருக்காக தான் வந்தாங்க. ஏன்னா அவர் ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுவார். யாராக இருந்தாலும் கை கட்டி சொல்லுங்கள் பிரதர், என்ன விஷயம் உங்களுக்கு, என்ன பேசணும், எதுக்காக, தெளிவாக கேட்பார். கதை கேட்டால் கூட அப்படியே அமைதியாக பார்த்துக்கிட்டு சிறக்குன்னு ஒரு படம், ஏன் இந்த கதை இப்படி சொல்கிறீங்க, ஏன் இப்படி இந்த இடத்துல ஏன் இந்த கேரக்டர் இப்படி பேசுது, அதெல்லாம் சொல்ல மாட்டார். அப்படிங்களா, சொல்கிறேன் பிரதர், ஃபுல்லாக கதையை கேட்டால் கூட சொல்கிறேன் பிரதர் அப்படின்னு இவர் என்னென்ன கருத்து சொல்லுதோ பூரா டைப் பண்ணி அனுப்பிச்சிடுவாங்க. இந்த இடம் எனக்கு கொஞ்சம் தொய்வாக தெரிகிறது, இந்த கதாபாத்திரம் கொஞ்சம் வாலண்டரியாக இருக்குது. ஓகே. ஒரு மனிதனை கூட அதை நேரில் சொன்னால் கூட ஹட் ஆகிடக்கூடாதுன்னு நினைப்பார். அப்படி ஒரு அற்புதமான மனிதர்.
ஓகே சார், எம்ஜிஆர் அவர்கள் பற்றி சொல்லியிருந்தீங்க. இன்னொரு விஷயமும் நாங்கள் கேள்விப்பட்டிருந்தோம். அதாவது எம்ஜிஆர் அவர்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு நபர் வந்து ஏவிஎம் சரவணன் சார். ஆமாம், சரவணன் சார் பிடிச்சதுனால தான் எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்து இவருக்கு மேயர் கொடுத்தாரு. அதுதான் கேட்க வந்தேன். மேயராக கொடுத்தாரு, அது பெரிய விஷயம். அப்போ சரவணன் சாருக்கு ஷாக்கு. சார் என்ன நீங்கள் கரெக்டான ஆள், நீங்கள் பொருத்தமான ஆள், பரிசுத்தமான ஆள், நீங்கள் மேயராக இருங்க அப்படின்னு சொன்னார். இவருக்கு மேயராக என்ன இப்போ பண்ணணும், என்ன மேட்ருன்னு கூட தெரியாது. அதுக்கப்புறம் அங்கே வந்து கற்றுக்கிட்டார் மேயர் பதவி. ஆமாம், அதெல்லாம் வந்து எம்ஜிஆரை விருப்பப்பட்டு கொடுத்தது, வாலண்டரியாக கொடுத்தது. இவர் கேட்கவும் மாட்டார், எதையும் செய்ய மாட்டார். அது மாதிரி ஒரு 100 days ஃபங்க்ஷன், முந்தானை முடிச்சு ஃபங்க்ஷன் அதெல்லாம் பண்ணுவாங்க இல்லையா, அந்த விழா 100ஆவது நாள் விழா, அதெல்லாம் கூட ரொம்ப சிஸ்டமாக இருக்கும். சிஎம்மாக இருக்கிறவங்கள, கலைஞர் சிஎம்மாக இருக்கார், அவரை கூப்பிட்டு தான் ஃபங்க்ஷன் பண்ணுறாங்கன்னா அவங்கள எப்படி ஆனர் பண்ணணும், எப்படி அவங்கள கன்டினியூ பண்ணணுங்கிறத மிரட்டுவாங்க. ப்ரீ பிளான்டாக அப்படி இல்லை பக்கா பிளான். சிஎம் ஆஃபீஸர் கூட அப்படி இருக்காது. இவங்க ஒரு புது சிஎம் ஆஃபீஸ் மாதிரி கிரியேட் பண்ணிடுவாங்க. ஓகே, அந்த மாதிரி அதெல்லாம் எல்லாராலையும் முடியாதுங்க. அது அவங்களுக்கு அப்படி ஒரு மனோநிலையில் வளர்ந்துட்டாங்க. அதான் நான் சொல்கிறேன்ல, ஒரு கெட்ட வார்த்தை கூட வாழ்க்கையில் பேசுனது கிடையாது சாகிறது வரைக்கும். ஓகே, அவர் அடித்தது அந்த ஒரு பையனை தான் 2 அடியோ 3 அடியோ அடிச்சிருக்காரு. 5வது படிக்கும்போது 10 வயசில். ஓகே சார், நீங்கள் பேசும்போது ஒரு விஷயம் வந்து சொன்னீங்க, எம்ஜிஆர் அவர்களே வந்து பார்த்தீங்கன்னா ஏவிஎம் சரவணன் சாரை முதலாளி அப்படின்னு சொல்லுவாருன்ட்டு. அதே மாதிரி தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுமே வந்து ஏவிஎம் சரவணன் சாரை முதலாளி அப்படின்னு தான் கூப்பிடுவாருன்னு கேள்விப்பட்டிருந்தோம். சரவணன் சார் மேலே ரஜினி சாருக்கு பெரிய மரியாதை. இத்தனைக்கு கொடைலாம் பிடிச்சிருக்காரு சரவணன் சாருக்காக. ரஜினி சார் கொடைலாம் பிடிச்சிட்டு சொல்லுங்க முதலாளி, அப்புறம் என்ன முதலாளி அப்படின்னு கேட்டதாகட்டும். சார் டோட்டலாகவே ரொம்ப எளிமையானவர் தானே. ஓகே, இப்போ சரவணன் சார் டப்புன்னு ஸ்டூடியோக்குள்ளே படுப்பார். ஐயோ சும்மா சாதாரணமாக ஒரு துண்டு விரிச்சிட்டு டக்குன்னு பிள்ளையார் கோயில்கிட்ட படுத்துக்குவார். தரையில் படுப்பார், புல் தரையில் படுப்பார், கோயிலில் படுப்பார், மண்டபத்தில். வேறு மாதிரியான ஒரு மனோநிலை, ரொம்ப எளிமை, யதார்த்தம். அது ஏவிஎம் மேலே பெரிய நம்பிக்கை. ஏவிஎம் சொன்னால் கரெக்டாக இருக்குன்னு சொல்லுவார். அப்புறம் ஏவிஎம் தான் அவருக்கும் கமர்ஷியலாக பெரிய நடிகராக்கிறது முரட்டுக்காலம் தான். முரட்டுக்காலம் வந்த அப்புறம் தான் ரஜினிகாந்தோடைய ஷேஃபே ரொம்ப மாறிச்சு. ஓ இவர் பெரிய மாஸ் ஹீரோங்கிற மாதிரி. சகலகலா வல்லவனுக்கும் ஏவிஎம் தான் காரணம், முரட்டுக்காலைக்கும். அப்புறம் நல்லவனுக்கு நல்லவன் வந்து ரஜினிகாந்த் சார் வந்து மிகப்பெரிய ஒரு சென்டிமெண்ட்டாக ஒரு ஆள் பண்ண முடியும்னு ப்ரூவ் பண்ணப்பட்ட படம் தான் அது. அது வரைக்கும் ஒரே தீ, அது இது, நான் தாயின் சபதம், நான் போட்ட சவால், அப்படி படமாக தான் நடிச்சிட்டு இருந்தார். அப்படி ஒரு சென்டிமெண்ட்டாக ஒரு படம் இறங்கப்புறம் அவருடைய லெவல் கொஞ்சம் இன்னும் மெஜஸ்டிக் லெவல் ஆயிடுச்சு. சார், இப்போ வரைக்கும் ரஜினிகாந்த் அவர்கள் எவ்வளோ படங்கள் பண்ணாலும் நம்ம சிவாஜியை பேசிகிட்டு இருக்கோம். பக்கா கமர்ஷியல் படம் வந்து ரஜினி சார் அதை நம்ம பார்த்தோன்னா அது சிவாஜி தான். ஸோ அதுவுமே பண்ணது வந்து ஏவிஎம். ஆமாம், அது பண்ணும்போதெல்லாம் கூட அவருடைய புதல்வர் குகன் சார்ட்ட ஒப்படைச்சார். எப்படி செட்டியார் வந்து இவங்ககிட்ட ஒப்படைச்சாரோ, ஒரு ஸ்டேஜுக்கு மேலே நமக்கு ரொம்ப ஸ்ட்ரெயினாக இருக்குப்பா, நீ பார்த்துக்கிறியாப்பா, நான் பார்த்துக்கிறேன்ப்பான்னு சொல்லி அவர் ரொம்ப ஆர்வமாக ஏஆர் ரஹ்மான், சங்கர்கிட்டலாம் பேசுனது எல்லாமே குகன் சார் தான். சரவணன் சார் பேச மாட்டார். அவங்களே எப்படி அன்பேவாவை இவர் டேக்கிள் பண்ணாரோ அதே மாதிரி சிவாஜி படத்தை குகன் சார் தான் டேக் பண்ணி அத்தனை பேரையும் ரெடி பண்ணி, அத்தனை பேரும் அப்பாவோடைய பிளான் இருந்துச்சு இல்லையா, அது அப்படியே ஃபாலோ, கற்றுக் கொடுத்த வித்தையை அப்படியே ஃபாலோ பண்ணி சிவாஜி ஒரு 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 ரேடவோ பிரேடான போது ஒரு கார் வந்துச்சு. அந்த கார் வேணும்னு சங்கர் கேட்குறாரு. நாளைக்கு அது அப்படி ஒரு காரில் ரஜினி சார் இறங்கி அந்த முட்டை கேரக்டருக்கு வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு. அப்படியா, ப்ராடோன்னு நினைக்கிறேன் அந்த கார் பேர். ஓகே நாளைக்கு பண்ணிடலாம் சார் அப்படிங்கிறாரு. இவங்களுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால அந்த கார் 6 மாதம் வெயிட் பண்ணால் தான் அந்த காரை எடுக்க முடியும். இவர் 2 கார் வாங்கிட்டு வந்துட்டார். பா, ஒரு நாள்லையா சார்? ஒரு நாள் ஷூட்டிங், ஒரே நாளில். நாளைக்கு ஷூட்டிங்னா இன்றைக்கி போய் அவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ். அங்கே இருந்த ஆளுகளெல்லாம் ஃபோனுன்னு பண்ண சொல்லி 2 கார் வேணும் எனக்கு. ஒரு கார் கேட்டாங்க, ஆனால் 2 கார். 1 ஷூட்டிங், 1 எனக்கு. நான் அந்த முடிவு வரைக்கும் நான் வச்சுக்கிறேன். ப்ராடா அந்த கார் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. அந்த மாதிரி ஒரு பேரில் உள்ள ஒரு காரு. அப்படியெல்லாம் செய்வாங்க. அது ப்ரொடக்ஷன் பண்ணுற டைரக்டர்களுக்கெல்லாம் சும்மா லட்டு மாதிரி ஏவிஎம்மில் படம் பண்ணாங்கன்னா அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்கும். சார், ஏவிஎம் பற்றி நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். முக்கியமாக அவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி ப்ரீ பிளான்டாக இருப்பாங்க, ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. அதே மாதிரி வந்து ஜெமினிலாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஜெமினி சரண் அவர்கள்கிட்ட கதைலாம் கேட்டு எல்லாம் ஓகே ஆனதுக்கப்புறம் கூட இந்த படத்தில் எமோஷன் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் ஆச்சி மனோரமா அவங்களுடைய கேரக்டர் ஆட் பண்ணதாகவும் இன்னொரு விஷயமும் வந்து சொல்லியிருந்தாங்க. சம்சாரம் சாரத்துக்கா இல்லை சார், ஜெமினி படத்துக்கு சொல்கிறேன் சார்.
ஆச்சி மனோரமா அந்த கேரக்டர் ஒன்று ஆட் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் தென்னவன் ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பாரு கை அப்படின்னு சொல்லிட்டு. அவர் வந்து முதல்ல விக்ரம் அவர்களை ஏமாத்திட்டு அந்த பக்கம் போகிற மாதிரி மட்டும்தான் ஸ்கிரிப்ட் இருந்தது. ஆனால் மறுபடியும் இந்த பக்கம் வர வைக்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து சரவணன் சார் சொன்னதா வந்து ஒரு தகவல் இருக்குது சார். நல்ல ஸ்டோரி நாலேஜ் உண்டு. அவங்க அப்பாவும் அப்படித்தான். அவங்க அப்பாவும் சரோஜாதேவி, பத்மினி, சாவித்திரி இவங்களை வச்சு நான் படம் பண்ணும்போது அந்த அம்மாவோட ஜாக்கெட்டில் லைட்டாக அந்த பக்கமெல்லாம் நனைஞ்சிருக்குப்பா, வேண்டாப்பா அசிங்கமாக இருக்குப்பா, ரீஷூட் பண்ணுங்கப்பா. ஒரு வேர்வையில் நனையும் இல்லையா, அதை கூட ஒரு மாதிரி டிஸ்டர்பாக இருக்குப்பா, பார்த்தா அசிங்கமாக இருக்குது, மாற்றுங்கப்பா, ஃப்ரெஷ்ஷாக நீட்டாக இருக்கணும்ப்பா படம். ஏவிஎம் படம்னா அப்படி படிச்சு கண்ணாடி மாதிரி இருக்கணும்ப்பா, அந்த மாதிரி சின்ன ஒரு கிழிஞ்ச ட்ரெஸ்ஸோ ஒரு கிழிஞ்சதோ போட்டக்கூடாதுப்பா அது அப்படின்னு ரொம்ப கரெக்டாக இருப்பார். அவரும் கமர்ஷியலில் திங்க் பண்ணிகிட்டே இருப்பார். இல்லைன்னாப்பா பாட்டு ஒரு மாசான ஒரு பாட்டு இல்லையாப்பா, தேட்டரில் விசில் அடிக்கிற மாதிரி பாட்டு இல்லையாப்பா, அது ஒன்று வைக்கணுமாப்பா அப்படிலாம் ஐடியா கொடுப்பார். அதே அப்பாட்ட கற்றுக்கிட்டதுனால சரவண சார் பண்ணும்போதும் அந்த கேரக்டர் ஏதோ ஒன்று படம் கம்மியாக இருக்க இது மனோரமா வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். சம்சாரம் படத்தில் கூட மனோரமா சேர்த்தது சரவண சார் தான். இந்த கேரக்டர் இருந்தால் நல்லாயிருக்கும், அதுதான் படத்தில் பார்த்தா கிளைமேக்ஸில் அதுதான் நிற்கும் சார். அதுவும் இல்லாமல் அந்த படம் பெரிய வெற்றி பெற்றதுக்கப்புறம் விசு சாரோட ஃபேமிலியே பிஸ்னஸ் கிளாஸில் வந்து ஃப்ளைட்டில் கூப்பிட்டு போயிருப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் இருக்கும். அது கூப்பிட்டு போகலாமே, தப்பு இல்லையே. இல்லை ஒரு 50 லட்ச ரூபாய்க்கு எடுத்த படம் அது வேறு ஒரு 5 கோடி ரூபா கலெக்ட் பண்ணிச்சு, தங்கத்தாமரை விருது பெற்று கொடுத்தது இந்தியா. அது அவார்டுக்காக தான் வந்து மொத்தமாக வந்து விசு சார் அவங்களுடைய ஃபேமிலியே வந்து பிஸ்னஸ் கிளாஸ் டிக்கெட் போட்டு இங்கேருந்து கூப்பிட்டு போனதாக தகவல். அதெல்லாம் செய்வாங்க. ஏன் ஒரு கமர்ஷியல் படம் கொடுத்த நல்லவனுக்கு நல்லவன், மனிதன், முரட்டுக்காளை, இப்படி போக்கிரி ராஜா, அத்தனை படங்களையும் டைரக்ட் பண்ண முத்துராமன் சாருக்கு ஏதாவது செய்யணும்னு நினச்சாங்க. அவருக்கு மாத சம்பளம், அதாவது இந்த படமே இல்லாத கூட எங்கிட்ட வாங்கிக்கோங்க, நீங்கள் எங்கேயும் போக வேண்டாம், உங்களுக்கு படம் இல்லையே நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டாம் அப்படின்னு மாத சம்பளம் போட்டு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க கடைசி வரைக்கும். அப்புறம் அவருக்கு ஒரு ரூம் ஒதுக்கி கொடுத்தாங்க, கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி, நீங்கள் எப்போ வேணாலும் இங்கே வந்து தங்கிக்கலாம். முத்துராமன் சாருக்கு, எஸ்பி முத்துராமன் சாருக்கு அவ்வளோ பெரிய உரிமையோ ஏவிஎம்மில் உண்டு. அது சின்ன வயசுலேருந்தே அவரும் ரொம்ப விசுவாசமாக இருப்பார். ஏவிஎம்னா தாய் வீடு மாதிரி தான். சரவண சார் இருக்கிறது வரைக்கும் அது நிச்சயமாக நடந்திருக்கும், நடந்துச்சு. இனிமேல் எப்படியோ தெரியாது. ஓகே. இல்லை சார், நான் அதுதான் கேட்கணும்னு நினச்சேன். இப்போ எவ்வளவோ கார்ப்பரேட் ஆஃபீஸ் வந்துருச்சு, எவ்வளோ ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வந்துருச்சு, இருந்தாலும் ஒரு சத்தம் நமக்கு அது வந்து ப்ரூவ் பண்ணிவிடும், அது ஏவிஎம் ப்ரொடக்ஷன் சொல்லிட்டு. ஸோ அந்த ஒரு விண்டேஜ் ஸ்டைலில் ஒரு வரும் இல்லையா சார், ஏவிஎம் ப்ரொடக்ஷன், டேன் 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 அந்த மியூசிக். ஸோ அப்படி அவ்வளோ படம் எல்லாத்துலையும் கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க சார். ஏவிஎம் பேனர் லோகோ அது எப்படி மியூசிக், இந்த மியூசிக் நல்லா இல்லைப்பான்னு அதுக்கு 10 வாட்டி மியூசிக் மாற்றுவாங்க. சுத்தத்தில் கரெக்ட் சார். அது வந்து பயங்கர சவுண்டெல்லாம் மியூசிக் போட்டாங்க. அப்புறம் அவங்க அப்பா இறந்த பிறகு அது ஒரு மாதிரியே ஸ்லோ அப்படி தான் சவுண்டு வரும். அவங்க அப்பாவுடைய இறந்ததுக்காக அந்த ஒரு லோவாக ஒரு வீணை மாதிரி ஒரு சோகமாக வச்சுப்பாங்க. அந்த மாதிரி அவங்க எல்லா விஷயத்தையும் கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. ஒரு காஸ்டியூம் கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க, சீன்ஸில் உள்ள எவரி சீன் கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க, லொக்கேஷன் கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. இது எப்படிப்பா எடுக்க போகிறீங்க, ஒரு வாட்டி பண்ணி காட்டுங்கப்பா அப்படின்னு டேரக்டரை பண்ணி காட்ட சொல்லுவாங்க. அது நாளைக்கு எப்படி வரணுங்கிறது இவங்களுக்கு எல்லாமே அது பதிவாக இருக்கணும், தெளிவாக இருக்கணும்னு நினைப்பாங்க. ஏவிஎம் ஷூட்டிங் சொதப்பாலாக இருந்துச்சு சார், ஆர்டிஸ்ட் வரல சார், ஷூட்டிங் நின்று போச்சு சார், இந்த மாதிரி ஒரு வார்த்தையே வரக்கூடாதுங்கிறதுல ரொம்ப கவனமாக இருப்பாங்க சார். அதே மாதிரி ஏவிஎம் ப்ரொடக்ஷன் எப்பயுமே வந்து ஸ்டார்ஸ் பின்னாடி போனதே இல்லை, ஸ்டார்ஸை உருவாக்குறதுல மட்டும்தான் குறிக்கோளாக இருந்ததா வந்து ஒரு தகவல் இருக்குது. கதையை நம்புவாங்க, கதை பேஸில் போவாங்க. ஒரு ஸ்டார் காஸ்ட் வச்சு தான் நிறையா ஜெயித்தாங்க. சரவண சார் தலையெடுத்த பிறகுலாம் ஸ்டார் காஸ்ட்டு தான். ரொம்ப ரேராக சம்சாரம் மின்சாரம் மாதிரி படங்கள். அவங்களுக்கு சின்ன படங்கள் ஆக்சுவலாக ராசி இல்லை. அவங்க எடுத்த சின்ன படங்கள் எத்தனையோ ஃப்ளாப் ஆயிருக்கு. அந்த டைரக்டர் ராசு தம்பியை வச்சு ஒரு படம் பண்ணாங்க, ஒரு படம் வேல்னு ஏதோ ஒரு வரும், வெற்றி வேலு ஏதோ ஒரு படம், அதெல்லாம் ஓடலை. அந்த மாதிரி குட்டி குட்டி படம் நிறைய அவங்களுக்கு ஃப்ளாப் ஆகிருக்கு. அதனால் அவங்க அதை ரொம்ப குட்டி படத்தை கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டாங்க. ஸ்டார் காஸ்ட்டை வச்சு பண்ணிடலாம்ப்பா, எதுக்குப்பா ப்ராப்ளம் அப்படின்னு நினச்சி பெரிய ஸ்டார் தான் வச்சு பண்ணுவாங்க. இதை விட இன்னொரு ஹைலைட் பண்ணுவாங்க. இப்போ ஒரு விக்ரம் வச்சு படம் பண்ணுறானோ எங்களேன், ஜெமினி பண்ணுறாங்கன்னு எங்களேன், ப்ரீவியஸ் படத்தோட கலெக்ஷனை பூரா எடுப்பாங்க. விக்ரமுக்கு முன்னால் போன படம் என்ன படம், காசின்னு ஒரு படமா, சரி காசி எப்படி ஓடிச்சு, எந்த தேட்டரில் ஓடிச்சு, அது அத்தனை ரெக்கார்டையும் கொண்டு வருவாங்க. கோயம்புத்தூரில் இந்த தேட்டரில் ஏன் போகலை காசி, அது ஏதோ கொஞ்சம் கம்மி இருக்குதுருக்கு, கண்ணு தெரியாதனால போகலையா, எப்படி, இந்த ரிசர்ச் நடக்கும். இந்த ரிசர்ச்செல்லாம் முடிச்சு தான் விக்ரம் வச்சு படமே பண்ணுவாங்க. அப்புறம் இந்த ரிசர்ச் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா எப்படி வியாபாரம் பண்ண முடியும்னு பார்ப்பாங்க.
விக்ரம் வச்சு படம் எடுத்தால் ஒரு 5 கோடி ரூபாய்க்கு வியாபாரம் பண்ணிடலாமா? ஓகே, அப்போ நம்ம ஒரு 4 கோடி ரூபாய்க்கு தான் படம் எடுக்கணும் அப்படின்னு கட்டம் கட்டுவாங்க. இதை தாண்டக்கூடாது, இந்த வியாபாரத்தை நம்ம பண்ணணும். அதை பூரா ஃபஸ்ட்டு விசாரிப்பாங்க. விசாரித்து இப்படி பண்ணால் நம்ம 6 ரூபாய்க்கு இந்த படத்தை விற்கலாம், இல்லை 5 ரூபாய்க்கு விற்கலாம்னு தெரிஞ்சு படம் தான் ஆரம்பிப்பாங்க. அப்படி வியாபாரம் இல்லை சமீபத்தில், இல்லை யாருக்குமே வியாபாரம் இல்லாமல் போயிடுச்சு. ரஜினிகாந்த், கமல்ஹாசன் சம்பளங்கள் ஹெவியாக போயிடுச்சு. அதுக்கப்புறம் படம் பண்ண வேண்டாம் அப்படின்னு முடிவெடுத்தாங்க. வேண்டாம்ப்பா, தப்பாக இருக்குது எல்லாம் சினிமா, நம்ம போட்ட பிளான்லாம் நடக்காது. அது சிவாஜிலே கொஞ்சம் சரியாக நடக்கலை. சிவாஜி படத்துலேயே அவங்க போட்ட கட்டம் தாண்டிடுச்சு. சிவாஜிக்கு அப்புறம் படம் ப்ரொடக்ஷனை வேண்டாம்ப்பா அப்படின்ட்டாங்க. ஓகே சார். சார் அதே மாதிரி பாக்கியராஜ் அவர்களுடைய படம் எவ்வளோ நம்ம பேசினாலும் கண்டிப்பாக முந்தான முடிச்சு படத்தை பற்றி அவ்வளோ பேசும். ஸோ அது கொடுத்ததும் ஏவிஎம் ப்ரொடக்ஷன் தான். ஆனால் அவங்களே வந்து பாரதி ராஜா அவங்களுடைய படங்கள் வந்து கொஞ்சம் யோசிச்சதாகவும், ஏவிஎம்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க, அவங்க கூட நம்ம இப்படிலாம் ஒர்க் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி அந்த காலகட்டத்தில் இருந்த டேரக்டர்ஸ் ஃபீல் பண்ணதாகவும் சொல்கிறாங்க. அது உண்மையா சார்? பாரதி ராஜா ஒரு சிஸ்டமாக டைட்டில் போட்டுட்டு இருந்தார். பாரதி ராஜாவின் மண் வாசனை, பாரதி ராஜாவின் முதல் மரியாதை, பாரதி ராஜாவின் அலைகள் உதவி. இங்கே ஏவிஎம்னு தான் பண்ணி ஆகணும். ஓகே, எங்கள் ஏவிஎம் சிஸ்டம்னா ஏவிஎம்மின் முரட்டுக்காலை, ஏவிஎம்மின் நல்லவன் கல்லவன், ஏவிஎம்மின் சகலகலா வல்லவன், இப்படி இது ஒரு பேர் கொஞ்சம் பிரச்சனை வந்துச்சு. அப்போ இவங்க சொல்லிட்டாங்க, பாரதி ராஜாவின் போட்டுக்குங்க, புதுமை பெண்ணுக்கு பேரே புதுமை பெண் கிடையாது, ஏவிஎம்மின் புதுமை பெண் டைட்டில் ரிஜிஸ்டர் பண்ணது. ஓகே, ஏவிஎம் குடும்பத்தில் உள்ள ஒரு புதுமை பெண், அப்படி தான் போட்டாங்க. அந்த பேர் போடுறதுல கொஞ்சம் கவனமாக இருப்பாங்க. அந்த அந்த அதிகாரத்தை விட்டு கொடுக்கக்கூடாதுன்னு இருப்பாங்க. நம்ம கிட்டத்தட்ட 100 வருஷமாக போராடி கொண்டு வந்த பேர், அதை எப்படி விட்டுற முடியும்? அதனால் அப்பா காலத்திலேருந்து, டிஆர் மகாலிங்க ஸ்ரீவள்ளி காலத்திலேருந்து படம் எடுக்கிறாங்க, நாம் இருவர் காலத்திலேருந்து எடுத்துகிட்டு வர்றாங்க படம். அதனால் அந்த பேருக்கு வந்து பாரதிராஜாவோட பண்ணால் சரியாக வராதுன்னு ஒரு பயம் இருக்கும். அப்படி தான் வண்ணவாசன் அந்த இது புதுமை பெண் பண்ணும்போது அந்த பிரச்சனை வந்துச்சு. அதுக்காக என்ன பண்ணிட்டாங்கன்னா டைட்டிலையே மாற்றிட்டாங்க. புதுமை பெண் கிடையாது, ஏவிஎம்மின் புதுமை பெண் தான் படத்துக்கு டைட்டில். பாரதிராஜாவின் ஏவிஎம் புதுமை பெண். இப்போ நீ பாரதிராஜாவின் புதுமை பெண் போடக்கூடாது, பாரதிராஜாவின் வச்சுக்கோ. ஆனால் இந்த படத்தோட டைட்டில் வந்து ஏவிஎம்மின் புதுமை பெண். ஆனால் இவ்வளோ விமர்சனங்கள் இருந்தாலும் ஏவிஎம் பற்றி ஒரு விஷயம் சொல்லுவாங்க சார். அதாவது நம்ம கேட்குற சம்பளத்தை விட கம்மியாக பேசினாலும் கவர்மெண்ட் ஜாப்பை விட கரெக்டான சொன்ன டேட்டுக்கு சேலரி வந்துடும். ஆமாம், அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு நடிகருக்கு ஒரு 5 லட்ச ரூபா சம்பளம்னா இவங்க 3.5 லட்சம் தான் பேசுவாங்க. அதை கரெக்டாக கொடுத்துருவோம் பிரதர், உங்களுக்கு வந்து 1ஆம் தேதி வீட்டுக்கு வந்துடும் பிரதர். அப்படி நீங்கள் வரலன்னா நீங்கள் ஃபோனே பண்ண வேண்டாம், ஏவிஎம் உள்ள பாக்ஸில் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். அப்போ ஒரு சிலருக்கு செக் போட்டு ஒரு கையெழுத்து போட்டு 1ஆம் தேதி அத்தனை செக்கும் கையெழுத்து போட்டுருவாங்க, போட்டு கொடுத்துருவாங்க. கொடுத்தா ஏன் இந்த காசை அவங்க எடுத்துகிட்டு போக ஏன் கொடுக்கலையா நீங்கள் 2ஆம் தேதியே கேட்பாங்க. உடனே அனுப்புங்க, குரியர் பண்ணுங்கள், அல்லது கூப்பிட்டு கொடுத்துருங்க, இங்கெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி வார்ன் பண்ணுவாங்க. அவ்வளோ கரெக்டாக இருக்கணும்னு நினைப்பாங்க. ஓகே சார். இப்போது இருக்க சினிமாவில் வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க கணக்கு காட்டுறதுக்காக, பிளாக்கை ஒயிட் ஆக்கிறதுக்காக படங்கள் எடுக்கிறாங்கன்ட்டு. ஆனால் ஏவிஎம் பொறுத்த வரைக்கும் அவங்க பண்ண படங்கள், பண்ண செலவுகள் எல்லாமே பியூர் ஒயிட். அவங்க சம்பாரித்த காசை மட்டும்தான் இது வரைக்கும் செலவு பண்ணியிருக்காங்க. பியூர் ஒயிட்டில் நடந்தது தான் எல்லாமே. கணக்கில் கொஞ்சம் கரெக்டாக இருப்பாங்க. பேசிக்காக ஒரு செட்டியார் வகுப்பத்தை சேர்ந்தவங்க ஆற்றுல போட்டாலும் அளந்து போடு செட்டியார்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி அவங்க அதில் கொஞ்சம் பிளான்டாக இருப்பாங்க, கணக்காக இருப்பாங்க, கரெக்டாக இருப்பாங்க. அது அவங்க அப்பாவை பற்றி கூட சொல்லும்போது, அவங்க அப்பா வந்து ஹாஸ்பிட்டலில் வெரி சீரியஸாக இருக்கார், ஹாஸ்பிட்டலில் பெட்டில் படுத்திருக்காரு, உயிர் ஒரு 1/2 மணி நேரத்துலேயே 1 மணி நேரத்துலேயே போயிரும்னு டாக்டர் சொல்கிறாரு. சரவணா சார் கூட இருக்கார். அப்போ டக்குன்னு பாத்ரூம் செட்டியார் பார்க்காரு, லைட் எரியுது. சரவணா, பாத்ரூமில் லைட் எரியுது, ஆஃப் பண்ணுப்பா, யார் காசாக இருந்தாலும். மரண படுக்கையில் இருக்கும்போது அது அடுத்தவங்க காசாக இருந்தால் கூட அதை வேஸ்ட் பண்ணக்கூடாதுப்பா. அவருடைய லாஸ்ட் டைலாக்கு லைட் ஆஃப் பண்ணுப்பா. லைட் ஆஃப் பண்ணி இவரும் ஆஃப் ஆகிட்டார். சாகிறதுக்கு மேலே கூட அதில் ஒரு தெளிவாக, ஒரு சின்சியராக, அடுத்தவங்க காசாக இருந்தாலும் தான் காசு மாதிரி, அது என்ன ஆஸ்பத்திரினா எப்படி இருக்கலாமா, ஆஃப் பண்ணுப்பா. அப்படி அவ்வளோ நேர்மை, உண்மை, வாழ்க்கையில் ஒரு அச்சீவர்ஸ். ஓகே
சார் நீங்கள் சொல்லியிருந்தீங்க ஏவிஎம் தொடர்ந்து படங்கள் பண்ணிட்டு இருந்தாங்க. 1990லேருந்து 95 வரைக்கும் படங்கள் பண்ணல. நாங்கலாம் போய் பேசினோம். மறுபடியும் மின்சார கனவு ஆரம்பித்தார். ஆரம்பிச்சாரு. ஸோ இப்பயும் அவங்களுடைய படங்கள் வர்றதில்ல. இன்னும் உங்களுக்கான அந்த பாண்டிங் இருக்கா? நீங்கள் போய் மறுபடியும் சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? அங்கே ஒரே ஆள் ஏவிஎம் சரவணன் சார் தான் வருகிறவர்களை புன்முறுவலோடு வரவேற்பதற்கும், இனியுள்ள ஜெனரேஷன் அதை பண்ண முடியாது, அதை ஃபாலோ பண்ண மாட்டாங்க. அவங்க பயங்கர ட்ரெண்டிங்காக இருக்காங்க. இவர் ஒரு பயங்கர கலாச்சார பண்பாடோடு வாழ்கிறவர், வாழ்ந்தார் கடைசி வரைக்கும். அதை மாதிரி மனிதரை இனிமேல் ஏவிஎம் காம்பவுண்டை பார்க்க முடியாது. சார் ஏவிஎம்மோட விழுச்சுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க எவ்வளோ சாதனைகள் பண்ணிட்டாங்க. ஆனால் அவங்களுடைய படங்கள் ஏவிஎம்மின் அப்படின்னு வர்றது கம்மியானது எதனாலன்னு நினைக்கிறீங்க? பேசும்போது கூட சொன்னீங்க கமல்ஹாசன் அவர்கள் ஆகட்டும், இல்லை ரஜினி அவர்கள் ஆகட்டும், அவங்களுடைய சம்பளம்லாம் எங்கேயோ போயிடுச்சுன்னு சொல்லிட்டு. அதுதான் முழுக்க முழுக்க உண்மையா இல்லை எப்படி சார்? 100%. வேணாப்பா, சினிமா வேறு மாதிரி போயிடுச்சு, வேண்டாம், தப்பாயிடும். நாம் 100 கோடி 200 கோடி கொடுத்து படம் எடுத்து எங்கே விற்க முடியலைன்னா என்ன பண்ணுறது? நடிகர்கிட்ட போய் கேட்க முடியுமா? அந்த விளையாட்டுக்கு நம்ம வேண்டாமே. அது இப்போ உள்ள ரேஸில் நிற்கிறவங்க போட்டோம், நம்ம அவ்வளோ பெரிய ரேஸ் ஆட வேண்டாம். ஏவிஎம் செட்டியாருடைய சிஸ்டம் அதுதான். எப்பா நீங்கள் நான் ஒரு குடம் நிறையா பொற்காசு வச்சுருக்கேன்ப்பா, அந்த பொற்காசை நீங்கள் அழிக்காமல் மேற்கொண்டு சேர்க்கலைன்னா கூட பரவாயில்ல, இருக்கிறத காலி பண்ணிடாதீங்கப்பா, அதுதான்ப்பா உங்கள்கிட்ட நான் கடைசியாக கேட்குறேன்னு சொன்னாராம். அது மாதிரி அவங்க வாழ்க்கையில் இழக்க மாட்டாங்க. அப்பா கஷ்டப்பட்டு சேர்த்தது கடைசியில் இப்போ பாட்டன் சாயி அண்ணன் தம்பி பிரிஞ்சு எல்லா சொத்துக்களை பிரிக்கும்போது கொஞ்சம் விற்கிறாங்க, அதெல்லாம் பண்ணிட்டாங்க. அது வேறு. அவங்க கட்டுக்கோப்பாக இருந்த வரைக்கும், ஃபாதர் இருந்த வரைக்கும், இவங்க 3-4 பேரும் ஒற்றுமையாக இருந்த வரைக்கும் ஏவிஎம்னா ஒரு பயத்தோடு தான் எல்லாம் இருப்பாங்க. ஆர்டிஸ்டே பயப்படுவாங்க. ஏவிஎம்மில் நடிக்கிறதா இருந்தாலே ஐயோ அவங்க கரெக்டாக இருப்பாங்க, நம்மளும் கரெக்டாக இருக்கணுமே, முடியாமல் போயிடக்கூடாது. ஓகே சார். சிவாசியல் மாதிரி. நேற்று டிசம்பர் 3 ஏவிஎம் சரவணன் சாரோட பிறந்தநாள், 86வது பிறந்தநாள். இன்னைக்கு டிசம்பர் நாள் அவருடைய மறைந்த நாள். என்ன நினைக்கிறீங்க? அது ரொம்ப ரேர். அது மாதிரி ஒரு பெரிய மகான்கள் சித்தர்களுக்கு தான் அந்த பிறந்த தேதியும் இறந்த தேதியும் ஒன்றாக இருக்கும். கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச அவர் நேற்றைய கூட இறந்திருப்பார். 5 மணிக்கு இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். இது பசும்பொன் முத்துராமலிங்கத்தவருக்கு நடந்துச்சு. இறந்த தேதி மாதம் ஒரே மாதம், அதே மாதிரி சாகும்போதும் ஒரே மாதம். அது அவரும் பசும்பொன்னில் வாழ்ந்த ஆள். அதெல்லாம் பெரிய மகான்களுக்குரிய பிராப்தம் தான். அந்த ஒரே டேட்டில் தான் மரணம் சம்பவிப்பது. ஓகே சார். ஸோ நீங்கள் சொன்னது தான் சார், ஏவிஎம் சரவணன் சார் மாதிரி ஒரு ஆளை இனிமேல் நம்ம பார்க்கவே முடியாது, அப்படிப்பட்ட ஒரு மனிதன். ஸோ அவருடைய லெகசி அவருடைய மறைவோடு நிற்க போகிறதில்ல. ஏன்னா உங்களை மாதிரி ஆட்கள் இந்த மாதிரி மீடியாக்கள் மூலயமா சொல்கிறது மூலயமா இன்னும் நிறைய மக்களுக்கு வரப்போகிற ஜென்ரேஷனுக்கும் இனி யார் ஒயிட் ஷர்ட் ஒயிட் பேண்ட் போட்டு வந்தாலும் அது ஏவிஎம் சார் தானே சொல்கிற அளவுக்கு ஞாபகம் இருக்கும். ஏவிஎம் சரவணன் சார் அவரை போல ஒரு மனிதரையும் பார்க்க முடியாது. இருந்தாலும் இந்த உலகத்தில் நாம் எல்லாரையுமே விட்டு கொடுத்து தான் ஆகணும். அதுக்குண்டான காலகட்டம் வந்துருச்சு. அவருடைய மரணம் நல்ல மரணம் தான், நல்ல வயது தான். 86ங்கிறது ஒரு நல்ல வயது தான். 70க்கு அப்புறம் 75க்கு அப்புறம் ஒரு மனிதனுக்கு கிடைப்பது எல்லாமே போனஸ் தான். அதனால் அவருக்கு பிள்ளைங்க, பேரன், பேத்தி, கொள்ளு பேத்தி, இந்த அளவுக்கு பார்த்துட்டாரு. அவருக்கு ஒரு திருப்தியான வாழ்க்கை தான். அதனால் அந்த மரணத்தை நாம் ஏற்றுக்கொள்ளலாம். அது ஒன்றும் பரிதாபமான மரணம் அல்ல. ரொம்ப நேர்மையானவர், உண்மையானவர், மென்மையானவர். அவருடைய ஆத்மா சாந்தியடைய உங்கள் சார்பாகவும் என் சார்பாகவும் பிரார்த்தனை பண்ணி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி.